உலகெங்கும் உள்ள கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் சார்பாக இங்கே வர பக்தர்களையும் நாங்கள் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொருத்தர் நினைவுகள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு வருது. இப்போ வந்திருக்கவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாங்கள் பேட்டி எடுக்கும்போது அவங்களுடைய விஷயங்களை அவங்க வாயால் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து அது முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வர்றதுக்கு இது ஏற்பாடாக இருக்கும். மேடம், உங்கள் பேர்? மகேஸ்வரி. உங்கள் பேர்? நிஷாந்தினி. பாப்பா? சரி, பாப்பா பிறந்து எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு? 2 மாதம். 2 மாதம் குழந்தை அது. சரி, நீங்கள் முதல்ல யார் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தீங்க? இந்த ஏரியாவிலே இருக்கீங்க, அதனால் வரீங்க. எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? குறைஞ்சது 10 வருஷமாக வரீங்க. இந்த 10 வருஷத்தில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அதில் உங்கள் நினைவுகள்லேருந்து ஒரு விஷயங்களாக சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் எதுக்காக வந்து இந்த கோயிலில்? வேலை கிடச்சிது. எந்த இடத்துல வேலை கிடச்சிது உங்களுக்கு? டிசிஎஸில் வேலை செஞ்சீங்க. எத்தனை வருஷமாக டிசிஎஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க? 6 வருஷமாக ஒர்க் பண்ணிங்களே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஒரு செட்டில் ஆன உடனே லைஃப் வரணும் அப்படின்றதுக்காக மேரேஜுக்காக வந்தீங்க. எத்தனை நாள் வந்து சுற்றுனீங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு இருந்தேன். ஜாப் போனதுக்கப்புறம் என்னால் வர முடியல. அப்பப்போ வந்துட்டு பாபா கிட்ட மேரேஜுக்காக வந்து சுற்றுனீங்க. சுற்றி எத்தனை நாளில் உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சுது? கொஞ்சம் நாள், ஒரு 2 வருஷம் அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. மேரேஜ் முடிஞ்சுது. மேரேஜ் முடிஞ்சு பாப்பா எப்போ நின்றுது உங்களுக்கு? பாப்பா எனக்கு 2020 மேரேஜ் முடிஞ்சுது. 2021 பையன் பிறந்தான். பையனுக்காக நீ வந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மா வந்து சுற்றினாங்க, நீயும் சுற்றின. ஒரு குழந்தை பிறக்கணும், நல்லபடியாக கிருஷ்ணர் வரணும்னு. அதே மாதிரி கிருஷ்ணர் முதல்ல வந்துட்டார் உனக்கு. அதுக்கப்புறம் நீ வந்து என்ன நினச்ச? மகாலட்சுமி ஒன்று எனக்கு தேவை அப்படின்னு நினச்ச. இப்போ பாப்பா உனக்கு பிறந்திருக்கா. பிறந்து 2 மாதம் ஆயிடுச்சு உனக்கு. உங்களுடைய நினைவுகள்லேருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வீட்டில் முடிஞ்சிருக்குது. அம்மா வந்து என்ன நினச்சாங்க? வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த வேலை முடிஞ்சுதா உங்களுக்கு? வீடு கட்டுற வேலை முடிஞ்சுதா? கட்டி முடிச்சிட்டிங்களா? எப்போ கிரகப்பிரவேசம் பண்ணீங்க? போன கார்த்திகை மாதம் முடிச்சிட்டிங்க. வீடு கட்டுற வேலையும் முடிஞ்சிருச்சு, குழந்தையும் முடிஞ்சிருச்சு. இனி அதுக்கப்புறம் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கல்யாணம் முடித்து கொடுக்கணும் தம்பிக்குன்னு நினைக்கிறீங்க. அந்த வேலையை நிச்சயமாக கடவுள் முடிப்பார். உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாரு? எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஓன் வேலை செஞ்சிட்ருக்காரு. இப்போ உங்களுடைய ஹஸ்பண்ட் வீடு எங்கே இருக்குது? பூந்தமல்லி. பூந்தமல்லியிலேருந்து இப்போ நீங்கள் வந்து பிரசவத்துக்காக வந்திருக்கீங்க அம்மா வீட்டுக்கு. வரும்போது வந்து எப்போவுமே சாமியை பார்ப்பீங்க. ஒவ்வொரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது வந்து பார்த்துட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணும் பிறந்துருச்சு. உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு சொந்த வீடு தானுங்களா? நார்மலாக ஆச்சா டெலிவரி? 2 பேருமே நார்மல் தான் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் பயப்படாத அளவுக்கு நான் போன உடனே குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த நாளும் வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன் இல்லையா? பையன் வந்து வியாழக்கிழமை பிறந்தான். இவங்க வந்து கரெக்டாக பொங்கல் ஜான்வரி 15 பொங்கல் ரிலீஸ் ஆனாங்க. சரி, பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. உங்களுக்கு லைஃப்பில் வந்து எப்போவுமே வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு வேணும்னு எல்லோரும் ஆசைப்படுவாங்க. அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சொந்த வீடு தாங்க நீங்கள் இருக்கிறது? சொந்த வீடு உங்களுக்கு இருக்குது. இப்போ லைஃப்பில் நீங்கள் நல்லபடியாக ஒரு செட்டில் ஆகிட்டீங்க. இனி படிப்படியான வாழ்க்கைகள் தொடர்ந்து வர்றதுக்கு பாபா வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழி வைத்து கொடுப்பாரு. அம்மா வந்து பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த வேலையை நிச்சயமாக முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்பவும் வந்து சாமிக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.